வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமையலுக்கு ரெடி பண்றேம்மா. சரி, எதுக்கு வெங்காயத்தை தண்ணியில ஊற வச்சிருக்க? நார்மலா அப்படியே வெட்டுனா கண்ணுல தண்ணி வருதுமா. கொஞ்ச நேரம் தண்ணில ஊற வச்சு வெட்டுனா கண்ணுல தண்ணி வராது. அதுக்காக தான். கொஞ்ச நாள்ல எவ்வளவு கத்துக்கிட்ட நீ? கதிருக்கு ஒரு நல்ல மனைவியா நீ எல்லாமே பண்ற. ஆனா என்னாலதான் உனக்கு சின்ன உதவி கூட செய்ய முடியல. உங்களுக்கு உதவி செய்யலான்னுதான் நகையெல்லாம் அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்த. ஆனா அந்த பணத்தை எப்படியும் அவனுங்க புடுங்கிட்டு போயிட்டாங்களே. ஒரு அம்மாவா நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால பண்ண முடியலையே. நீங்க கண் கலங்காதீங்கம்மா. அப்பாவுக்கு தெரியாம இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் கூட பண்ணதில்ல. ஆனா எனக்காக நகையெல்லாம் அடகு வச்சு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அந்த நல்ல மனசுக்காகவே அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டாருமா. தனா, யாரடி அது? திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிற? எடுத்து பேசு. ச்சே, அந்த ஸ்பான்சர் தாம்மா கால் பண்றான். அவன் அவனுக்காக கால் பண்ணல. அந்த கார்த்திக் கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறான். நான் வாங்கின அந்த 4 லட்சத்தை யூஸ் பண்ணி அந்த கார்த்திக் கோச்சா வந்து என்ன பாடா படுத்துறான். நடந்த குவாலிஃபை ரவுண்ட்ல நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால அடுத்த பிராக்டிஸுக்கு கூப்பிடுறான். அந்த கார்த்திக் தான் கோச்னு சொல்றான். இல்லனா பணத்தை கட்ட சொல்றாங்கம்மா. அதுவும் இல்லாம முந்த நாள் கூட வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னதானா சொல்ற? ஆமாமா, அந்த ஆளு போலீஸோட வீட்டுக்கே வந்துட்டான். உன்கிட்ட பணத்தை கேட்டதுக்கு தரேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சார். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் வைஃபை பிராக்டிஸ்க்கு வர சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. தனா, இந்த உலகம் நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருந்தா கொட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கார்த்தி என்ன வேணாலும் பண்ணுவான். கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டானா?